கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்கிற ஒரு ஒட்டுமொத்த கிராமமே கதிகலங்கி நிற்கக்கூடியதை நம்ம இன்னைக்கு பார்க்கின்றோம். பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது சமீபத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இந்த விஷச்சாராய மரணங்களுடைய பின்னணி என்ன, எப்படி இது நடந்தது என்பதை ஒரு செய்தி தொகுப்பாக பார்க்கலாம். திரும்பும் திசையெல்லாம் அழுகுரல், காண்போர் கண்களில் எல்லாம் கண்ணீர் என மரண ஓலத்தால் நிறைந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கருணாபுரம் பகுதி. பிள்ளைகளை இழந்து தவிக்கும் தாய்மார்கள், தந்தையை இழந்து துடிக்கும் பிள்ளைகள், கணவனை இழந்து கண்ணீர் விடும் மனைவிகள் என துக்கத்தால் மட்டுமே நிறைந்துள்ளது கருணாபுரம். இந்த துயரத்திற்கெல்லாம் தொடக்க புள்ளியே ஒரு மரணம்தான் என்கின்றனர் ஊர்வாசிகள். கருணாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மரணத்திற்கு வந்தவர்கள் பலர் அங்கு கிடைத்த பாக்கெட் சாராயத்தை குடித்துள்ளனர். அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் குடித்த பாக்கெட் சாராயமே தங்களுக்கு யமனாக மாறும் என்று. இந்நிலையில் சாராயம் குடித்தவர்களில் பலர் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட முதல் உயிரை காவு வாங்கியது விஷச்சாராயம். அதே வேளையில் விஷச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு போக தனது சாராயத்தில் விஷம் கலந்திருப்பதை அறிந்து சுதாரித்துக் கொண்ட சாராய வியாபாரி கோவிந்தராஜ் காலை 8 மணிக்கே தனது சாராய கடையை இழுத்து மூடிவிட்டு முதல் ஆளாக எஸ்கேப் ஆகி இருக்கிறார். இதை அறியாமல் காலை 6 மணி முதலே மூட்டை தூக்கும் தொழிலுக்கு புறப்பட்ட பலரும் சாராய பாக்கெட்டுகளை வாங்கி குடித்தனர். இன்னும் சிலர் பாக்கெட் சாராயத்தை வாங்கி வீட்டில் வைத்துக் கொண்டு பின்னர் குடித்திருக்கின்றனர். ஆனால் இது சாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்ல என மாவட்ட நிர்வாகம் மாலை வரை ஒப்புக்கொள்ளாததால் பாக்கெட் சாராயத்தின் காவு வாங்கும் படலம் நீண்டு கொண்டே இருந்ததாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் மக்கள். தெருவுக்கு ஒருத்தர் என அடுத்தடுத்த உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டிருக்க கருணாபுரம் முழுவதுமே அழுகுரலால் நிறைந்து கிடக்கிறது. உறவுகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தாரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் இனி நான் என்ன செய்வேன் என கதறுகின்றனர் கணவனை இழந்து தவிக்கும் மனைவிகள். தூக்குறாரு, எப்பவுமே வந்தாலும் தான் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுப்பாரு. இன்னைக்கு நேற்று காலையில ஏமாடா போயிடுச்சு. எனக்கு சொல்ல எதுவும் முடியல. ஒரே ஒரு பம்பளை பிள்ளை, எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. என் வீட்டுக்காருக்கு அப்பா அம்மா இல்லை. அவரை நம்பிதான் நான் வந்த வெளியூர்ல இருந்து. இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்றாங்க. அவங்க நல்லா இருப்பாங்களே. நான் ஒரு ஊசி கூட போட்டது இல்லையா? இப்ப இவ்வளவு பெரிய கத்தி வச்சு அறுத்து போட்டிருக்காங்க. நான் என்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எனக்கு தெரியாதவங்க போய் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. 8 மணி நேரத்தில் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. அங்கேருந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்துக்கிறாங்க. பால் கறக்கு தான், பால் கறந்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. நான் வீட்டில் இருந்துக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் வீட்லேயும் இருக்கவங்களுக்கு தான் அங்கேருந்து ஆட்டோலையே ஏற்றிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரருக்கு வீந்து கறந்தவருன்னு என்னன்னு கேட்டால் பாக்கெட்டில் ஒரு பொட்டில் சாராயம் இருந்துச்சு. அது கொடுத்த சாராயம் எத்த இல்லையா? அந்த மாதிரி குடிச்சிட்டு எங்க வெறிவத்துலேயும் போய் குடிச்சிட்டு வந்து இங்கே 2 வார்த்தை பேசுகிறேன். அத்தான் கோட்டை மாடு போனாங்க. வார்த்தை இல்லை, ஒன்றும் இல்லை, கையாட்டம் இல்லை, காலாட்டம் இது போய் பதிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் தாங்க போனார். ஒருத்த குடும்பம் அதுக்கு பிற்பாடுதாங்க அரியா வந்துச்சு. எனக்கு எது துயரத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும் இக்காட்சிகளை கண்ட மனம் பதைக்கிறது என்றால் விஷச்சாராயத்தால் தாய் தந்தை இருவரையும் இழந்த பிஞ்சு உள்ளங்கள் எனக்கு என் அம்மாவும் அப்பாவும் வேண்டும் என தழுதழுக்கும் குரலில் கலங்குவது காண்போரையும் கதறி அழச் செய்கிறது. அம்மாவும் அப்பா பத்தாவது படிக்கிறீங்க. இங்கே எங்கள் அம்மா அப்பா வேணுங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பா வேணும். எங்கள் அம்மா அப்பா
பணத்துக்காக விலை மதிப்பில்லாத உயிரை காவு வாங்கிவிட்டார்களே என குமுறுவதை தவிர வேறு வழியில்லாமல் தவிக்கின்றனர் கருணாபுரம் வாசிகள். யாருமே சாப்பிடல சார். நாங்கள் யாருமே நேற்றுல இருந்து அவ்வளோ வேதனையா இருக்கு சார். எங்களுக்கு தெரு சார். எத்தனை உயிர் சார், உயிரோட சார் போறோம். இப்போ மனுஷங்க வந்து பணத்துக்காக வந்து உயிரோட விலை மதிப்பில்லாத ஒரு உயிரை வந்து மறிச்சிட்டாங்கன்னா என்ன சார் ஆகுறது? தங்களுக்கு நேர்ந்த துயரை தாழாமல் தவிக்கும் குடும்பத்தினர் ஆக வேண்டிய காரியத்தையாவது பார்க்கலாம் என்றால் கருணாபுர மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அவல நிலை. ஆம், தெருவுக்கு தெரு மரணம் ஏற்பட்டுள்ளதால் உயிரிழந்தவர்களின் உடல்களை வைக்க ஃப்ரீசர் பாக்ஸ் கூட கிடைக்காமல் அல்லாடி வருகின்றனர் மக்கள். இப்படி ஒரு துயரம் யாருக்குமே வாய்க்க கூடாது என நினைக்கும் அளவுக்கு கண்ணீர் கடலாக காட்சி தருகிறது கருணாபுரம் கிராமம். பந்தலும் இல்லன்றாங்க. இந்த வெயில்ல வந்து எப்படி போட்டுட்டு எப்படி இந்த ரோட்ல இருக்கிறது, இந்த ஜனங்களை என்ன பண்றது? முன்னாடி சொன்னவங்களுக்கு மட்டும் பந்தல் இதெல்லாம் கிடைச்சிச்சு. ஐஸ் பாக்ஸுக்கு நிறைய இடத்துல கால் பண்ணியாச்சு. ஐஸ் பாக்ஸே கிடையாது. எல்லாமே இந்த ஏரியாவில தான் இருக்கு. ஐஸ் பாக்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இந்த தெருல வந்து அவ்வளவு பேர் இறங்கிருக்காங்க. இது மட்டுமின்றி அடுத்தடுத்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழக்கின்றனர் என அச்சம் தெரிவிக்கும் மக்கள் இன்னும் எத்தனை உயிரைத்தான் இந்த விஷச்சாராயம் காவு வாங்க போகிறது என ஆதங்கப்படுகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.